மத்திய மாநில அரசுகளின் கடன் விவரங்களை குறிப்பிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அண்ணாமலை கருத்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர். ஊழல் செய்வதற்காகவே தலைமை செயலகத்திற்கு வந்தவர்கள், பினாமி கம்பெனிகளை வைத்து கொள்ளையடித்தவர்கள், கமிஷன் அடிச்சே தமிழகத்தை 5 லட்சம் கோடிக்கு கடனாளி மாநிலமாக ஆக்கி வச்சிருக்காங்க என்று தற்போதைய தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2023 தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய வீடியோவை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தார். அதோடு இந்த மாதம் 14ஆம் தேதி வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக அரசு தாக்கல் செய்ய உள்ளது. இந்த ஆண்டு நிறைவு பெறும் போது தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கியிருக்கும். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசிய காணொளி ஒன்றை இன்று பார்க்கும் வாய்ப்பு கிட்டியது. கமிஷன் அடித்தே 5 லட்சம் கோடிக்கு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக ஆக்கியுள்ளார்கள் என்றீர்கள் அன்று. இன்று மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய். நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு மு.க.ஸ்டாலின் அவர்களே என கேள்வி எழுப்பியுள்ளார். இதையடுத்து இதற்கு எக்ஸ் தள பக்கத்திலேயே பதிலளித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு 2014ஆம் ஆண்டு 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 2025ஆம் ஆண்டு 181.74 லட்சம் கோடியாக மாறியிருக்கிறதே. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் கூடியடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா? தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கும் கல்வி, 100 நாள் வேலை திட்டம் உள்ளிட்டவற்றுக்கான நிதியை பெற்று தாருங்கள். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை 2025 பாராட்டி இருக்கும் நிலையில் சமூக வலைத்தளங்களில் அவதூறை மட்டுமே பரப்புவது உங்களது அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையையே காட்டுகிறது தவிர வேறல்ல என்று கூறியிருந்தார். பின்னர் இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அண்ணாமலை, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல 100 பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த பின் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக. தமிழக நிதியமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் தான் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துகிறது. 2004, 2014 வரையிலான 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறொன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த 2014, 2024 வரை 10 ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம். தமிழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், சென்னை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட விமான நிலையங்கள், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ள ரயில் நிலையங்கள், மெட்ரோ திட்டங்கள் என தமிழக முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் தினம்தோறும் பயன்படுத்தும் போக்குவரத்து தொடங்கி தமிழகத்தில் உங்கள் கண்முன்னே மேம்படுத்தப்பட்ட உட்கட்டமைப்பு எத்தனை? மத்திய அரசு நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடன் பெற்றுள்ளது. நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக? உங்கள் கட்சி தலைவர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கேட்ட அதே கேள்வியைத்தான் தற்போது நாங்கள் முன் வைத்திருக்கிறோம். வாங்கிய கடனில் உங்கள் கமிஷன் எவ்வளவு? அல்லது கமிஷன் வாங்கத்தான் கடனே வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.